ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம தி பாக்ஸர் மங்காவோட எபிசோடு தான் பார்க்க போகிறோம். கதைக்குள்ளே போகிறக்கு முன்னாடி மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் எதுவும் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காமல் போய் செக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த ஸ்டோரி லைன் புரியும். வாங்க நம்ம கதைக்குள்ளே போயிடலாம். எபிசோட் 35 எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா, போன மேட்ச்சில் பாக்ஸுன்னு சொன்ன உடனே நம்ம ஜெய்யை நோக்கி ராக்கோட பஞ்ச் வந்துக்கிட்டு இருக்கோம். அதில் தான் ஸ்டார்ட் ஆகுது. ராக் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக நம்ம ஜெய்யை அட்டாக் பண்ண வந்துட்டுருக்கான். பார்த்தா ஒரு சவுண்ட், என்னன்னு பார்த்தா ஜெய்க்கு அடிச்சதில்ல. எப்பா அவ்வளோதான், உயிரோட இருக்கானா என்னன்னு கூட தெரியல. அவங்க கோச்சுக்கெல்லாம் ஷாக்கு, என்னடா நடந்துச்சுங்க அதுக்குள்ளேயான்னு பார்த்தா ஜெய் நாக் அவுட் ஆகி அப்படியே ரிங்கில் படுத்தபடி ஆயிட்டான். ராக் பார்க்குறான், நீ எல்லாம் ஒரு பொடியன், என்கிட்ட சண்டைக்கு வரியாடான்னு பார்க்குறாரு. ரெஃப்ரி 1-2 கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அப்போ நம்ம கிம் திங்க் பண்ணுறாரு, டேமிட் அவன் அதுக்குள்ளே இப்படி படுத்துட்டானா, அவன் எதிர்பார்க்கவே இல்லைன்னு நினைக்கிறேன். அவனோட ஆப்போனன்ட் கை எங்கே வருது, அவன் சுத்தமாக மிஸ் பண்ணனால தான் இப்படி நாக் அவுட் ஆகி கிடக்கிறான். பட் இது சொல்லப்போனால் இது ஒரு சர்ப்ரைஸ் அட்டாக் தான். ஏன், இது அவனோட ஃபஸ்ட்டு மேட்ச் தானே, போயிட்டு போட்டும். பார்த்தா ரெஃப்ரி 3 கவுண்ட் பண்ணிட்டாரு. அப்போ சொல்கிறாரு, ஆப்வியஸாக சொல்லணும்னா இவனோட மேட்ச்சுக்கு இவன் நல்லாவே ப்ரிப்பேர் பண்ணியிருக்கான், ஆனால் ஜெய் இன்னும் படுத்தபடியாக இருக்கான். அப்போ அவர் சிரிச்சுட்டே சொல்கிறாரு, இருந்தாலும் அவங்கிட்ட ஒரு விஷயத்தை நம்ம ப்ரிடிக்ட் பண்ணவே முடியாது. கவுண்ட் டவுன் 4க்கும் போயிடுச்சு. ராக் அந்த சைடு பார்த்து அவன் செவிஸ்டம்னே அனுப்பிச்சிட்டான் போல. பார்த்தா தலைமை எந்திரிச்சுண்டு அவன் சொல்கிறாரு, அவனோட பஞ்ச் எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு இருக்கான். அவன் இப்படியே ராக் திரும்பி பார்க்குறான், என்னடா அவன் எந்திரிச்சு நிற்கிறான். அப்போ தான் கிம் சொல்கிறாரு, இவன் நியூபி நினச்சிட்டான் போல. அவன் ஸ்கூலில் படிக்கும்போது ஜீனியஸான கிளாஸ்மேட்டை அடி வாங்குறப்பையும் சரி, டாப் டேலண்டான அடி வாங்கும் போதும் சரி, அவன் விட்டு கொடுத்ததே இல்லைடா. அது மட்டும் ஏன், அவன் பஞ்சிங்க பழகிறதுக்கு எங்கள் ஜிம்முலையே ஒரு நேஷ்னல் சாம்பியன் வேறு இருக்கான்டா. அவங்கிட்டயே அத்தனை டைம் அடி வாங்கியிருக்கான். ஜெய்யனி வெறும் நியூபி நினச்சிட்டியா. பார்த்தா தலைமை மூச்சு இழுத்து விட்டு அட்ரா எம்புட்டு வேணாலும் நிற்கிறான். கவுண்ட் டவுன் 5க்கும் போயிடுச்சு. அப்போ ஜெய் சொல்கிறான், இது ஒன்றும் பேட் இல்லைப்பா. அப்போ திங்க் பண்ணுறான், இவன் அடிச்சடினால என்னோட நர்வஸ் எல்லாம் போயிருச்சு, கண்டிப்பாக என்னோட கம்பேக் இருக்குடான்னு பார்க்குறான். அப்போ கிம் பார்க்குறாரு, குட், அவன் காம் ஆகிறதுக்கு கவுண்ட் டவுன் 8 வர வெயிட் பண்ணால் போதும், அதுவே அவனோட மென்டல் ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணிடும்னு ரிங்குக்கு வெளியேண்டு பார்த்துக்கிட்டே இருக்காரு. இங்கே ராக்குக்கு சரியான கடுப்பு, என்னோட அவன் இப்படி நிற்கிறானே. ஏன்னா நான் அடிக்க வந்த அடியை அவன் தாடையில் அடி வாங்காம அவன் டேமேஜை மினிமைஸ் பண்ணியிருக்கான். இவன் வெறும் நியூபி தானே, எப்படி தப்பிக்க முடியும். பார்த்தா 8 ஆயிடுச்சு. நம்ம ஜெய் ரெடி ஆயிட்டான். இப்போ எனக்கு ஒன்னே ஒன்று தான் புரியுது, இப்போ நான் அடிக்கிற எல்லா அடியிலேருந்தும் ராஜாக ரெடியாக இருக்கான்னு மட்டும் புரியுதுன்னு அவன் பார்த்துக்கிட்டே இருக்கான். நான் என்னோட ஃபுல் பவர்லையும் சரி, என்னோட ஓன் ஸ்டைலையும் சரி, இந்த ஆப்போனண்ட்டை விடவே மாட்டேன். மறுபடியும் பாக்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க, அவ்வளோதான். இவன் இந்த டைம் ஒரே அடியில் அவனை முடிச்சிடண்டான்னு ரெடி ஆயிட்டான். சொன்னது இல்லாம அவ்வளோ ஃபாஸ்டா நம்ம ஜெய் கிட்டேயே வந்துட்டான். ஜெய் பார்க்குறான், என்னடா அது, பார்த்தா அவ்வளோ ஸ்பீடு. ஆனால் அடிக்கிற எல்லா அடியிலேருந்தும் ஜெய் விலகி எஸ்கேப் ஆகிட்டே இருக்கான். இப்போ அவன் திங்க் பண்ணுறான், என்ன இவன் இவ்வளோ அக்ரெசிவாக இருக்கான். பார்த்தா அவ்வளோ ஃபாஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான். பட் எவ்வளோ தான் அவன் அடிக்க வந்தாலும் அவன் மூவ் தான் நம்ம தலைவனுக்கு தெரியுமே, ஸ்ட்ரெயிட்டாக அடிக்க வருவான்னு. அவன் சைடில் ஒரு ஸ்லிப்பை போட்டு சைடில் வந்து நிற்கிறான். எப்பா அவன் திங்க் பண்ணுறான், நீ என்னதான் ஒரு அவுட் பாக்ஸராக இருந்தாலும் சரி, இந்த ஃபீல் போதாதுன்னு சொல்லிட்டு அவன் காலில் இன்னும் டைட் பண்ணி ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். நீ எவ்வளோ நேரம் இழுக்கிறியோ அவ்வளோ நேரம் உனக்கு ஆபத்துறா. நான் எவ்வளோ தூரம் உன் க்ளோஸாக வரனோ உன்னோட ப்ரெஷர் அதிகமாகி என்கிட்ட அடி வாங்க நீ அதிக வாய்ப்பு இருக்கு. ஜெய் திங்க் பண்ணுறான், அவன் ஸ்பீடையும் சரி ப்ரெஷரையும் சரி இன்க்ரீஸ் பண்ணி என் கிட்ட வர ட்ரை பண்ணிக்கிருக்கான். பார்த்தா ஜெய் காலுக்கிட்டே அவன் காலே வந்துருச்சு. அவன் என்னோட காலையும் ஸ்டாப் பண்ண பார்க்குறான். அதுக்காகத்தான் என்னை சுற்றி ரவுண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கான். அவனுக்கு சரியான கடுப்பு, மண்டலம் காஞ்சி போச்சு. இன்னும் பவரை இன்க்ரீஸ் பண்ணி காலை வச்சு பவரை இன்னும் ஏற்றுறான். ஜெய் பார்க்குறான், அவன் வரப்போகிறான். பார்த்தா நான் காட்டுறேன்டான்னு சொல்லிட்டு கண்ணு அப்படி வருது. ஸ்ட்ரெயிட்டில் ஒரு பஞ்சு. ஜெய் அதுலேருந்து ஒரு எஸ்கேப்பு பண்ணது இல்லாமல் ஒரு பஞ்சு விட்றான். அவன் பார்க்குறான், என்னடா வருதுன்னு பார்க்குறக்குள்ள சரியான ஒரு அப்பர் கட்டு. எப்பா நாயகன் மீண்டும் வரான், சரியான அடிகாய்ஸ். எப்பா இங்கே கோச் கிம் கத்துறாரு, நைஸ். பார்த்தா அவன் முட்டி போட்டு தரையில் இவனு நாக் டவுன். ஒரு வழியா நான் பண்ணிட்டேன்னு அவங்க கோச்சை பார்க்குறான். இங்கே கவுண்ட் டவுன் 3-4ன்னு டக்குன்னு போயிட்டே இருக்கு. அவன் கண்ணு முழிச்சிட்டான். முழிச்சதுமே அவனோட எய்ம் எல்லாம் கரெக்டாக க்ளீனாக இருந்துச்சு. எனக்கு விழுந்ததும் ஒரு ஷார்ட் அப்பர் கட்டு. இவனோட ஸ்கில் இதானா, ஆனால் இந்த கிட்ட நான் விடவே மாட்டேன். நீ இவன் எது மாதிரி ஃபைட்டர்னு நான் பார்க்குறேன். அவன் அப்படியே நிற்கிறான். ஒரு வழியா நம்ம அடிச்சிட்டோமே. கோச் கிம் திங்க் பண்ணுறாரு, இவனோட ப்ளோ எல்லாம் நல்லா எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கிட்ட போய் நல்லா அப்பர் கட் பண்ணியிருக்கான். கவுண்ட் டவுன் 6-7க்கே போயிடுச்சு. அவன் ஜெய் என்ன பண்ணானோ அதே மாதிரி காற்று இழுத்து விட்டு இவனும் ரெடி ஆயிட்டான். வாடா இன்னைக்கு இப்போத்தாண்டா ரியல் ஃபைட்டே ஸ்டார்ட் ஆகுது.
பேஸ்ட் பண்ணிக்கிறானுங்க, நேருக்கு நேரம் நிற்கிறானுங்க. மறுபடியும் ஒரு பாக்ஸ்ன்னு சொன்ன உடனே அங்கே அவன் கிளம்புற இடம் தான் தெரியுது, இங்கே பார்த்தா இவன் கிளம்புற இடம் தான் தெரியுது. பார்த்தா 2 பேரும் கிட்ட வந்து நிற்கிறானுங்க. அப்போ ஆங்கர் எல்லாம் சொல்கிறானுங்க, இப்போ நடக்கிறது ஃபைட் மாதிரி தெரியல, 2 பேரும் மென்டல் பவர் எவ்வளோ இருக்குன்னு ட்ரை பண்ணுறானுங்க போல. பார்த்தா இங்கிட்டு இவன் ப்ரெஷர் கொடுக்குறான், 2 பேரும் கண்ணாலே மிரட்டிக்கிறானுங்க. ராக் திங்க் பண்ணுறான், இவன் சரியான பிரட்டியான பாக்ஸராக இருக்கான். இங்கிட்டு இவனும் காலிலே பவரை வச்சு இறக்கிட்டு இருக்கான். இவன் என்னதான் ட்ரைனிங் பண்ணான்னு நான் பார்க்குறேன். பார்த்தா 2 பேரும் மாற்றி பஞ்ச் பண்ணிக்கிட்டானுங்க. அப்புறம் செம்ம ஸ்பீடா இங்கிட்டு இவன் அடிக்க அங்கிட்டு அவன் அடிக்க மாற்றி அடிச்சுக்கிட்டே இருக்கானுங்க. அப்போ கோச் கிம் திங்க் பண்ணுறாரு, டேலண்ட் இவன்கிட்ட டேலண்ட் வெறும் ஆவரேஜாக தான் இருக்குது. பட் இவனால் ஒரு மில்லியன் ஜீனியஸ் லைக் 2-1 ரியோ கிட்ட கூட நிற்க முடியாது. ஏன் இப்போ ஆப்பனண்டா நிற்கிறானே, இவனுக்கு கூட ஜெய் மேட்சே கிடையாது. இருந்தாலும் நான் எப்படி சொல்கிறது, இவன் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக ஹார்ட் ஒர்க் போட்டுக்கிட்டே இருக்கான். அதை ஒரு ப்ரோ பாக்ஸர் கூட போடவே மாட்டாங்க. பார்த்தா இன்னும் அடி மாற்றி 2 பேரும் விட்டுக்கிட்டே இருக்கானுங்க. என்னோட பிரெயின் எல்லாம் என்ன சொல்லுதுன்னா, அவன் ட்ரைனிங்கை பார்த்ததுலேருந்தே இவன் உண்மையாகவே பாக்ஸர் ஆவான்னு தோணுச்சு. அப்படியே ஒரு மரத்தம் கட்டுறாங்க. இங்கே பார்த்தா ஒரு கிழவன் பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஓ, இந்த ட்ரீ தானா, என்ன இது இந்த ட்ரீ இப்படி இருக்கு அப்படின்னு பார்க்குறாரு. பார்த்தா மரம் ஃபுல்லாக ஸ்க்ராட்சு. இதில் டெஃபினட்டாக அவன் போட்ட எஃபோர்ட் எல்லாம் தெரியுது. பார்த்தா அந்த மரம் நம்ம ஜெய் ட்ரைனிங் பண்ண மரம் தான். எப்படி பண்ணி வச்சிருக்கான் பாருங்க காய்ஸ். இங்கிட்டு பார்த்தா நம்ம ராக்கத்ரான், நாட் பேட், நீ ட்ரைனிங் நல்லா தான்டா பண்ணியிருக்க, பட் உன்னோட ஸ்பிரிட்டு வெறும் ஆவரேஜாக தான் இருக்குது. இருந்தாலும் இந்த வாங்கிக்கடான்னு சரியான குத்து. எப்பா இம்பேக்ட் தெரிக்குது. ஜெய் என்னடா வாங்கிட்டவேன்னு பார்க்கறக்குள்ள அடுத்தடி ஃபேஸ்லேயே விழுந்துருச்சு. அவன் கார்டு பிடிச்சபடியே திங்க் பண்ணுறான், இவன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கான், நான் நினச்சதை விட ரொம்ப ப்ரெஷர் போட்டு என்கிட்ட வந்து அடிச்சுக்கிட்டே இருக்கான், இவன் ரொம்ப அக்ரெசிவாகவும் இருக்கான், பட் என்னை தடுத்து நிறுத்த முடியாதுன்னு காலில் ப்ரெஷரை வச்சு இந்த மரத்திலே அவ்வளோ ஸ்க்ராட்ச் போட்டிருக்கான். பின்னாடி தள்ளவா முடியும்? நான் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணணுன்னு அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போய் எஸ்கேப்பே ஆகிட்டான். அவனுக்கு நம்பவே முடியலை. எப்பட்றா போனான்னு பார்க்கறக்குள்ள சைடில் வந்து ஃபேஸில் சரியான குத்து. கோச் கிம் திங்க் பண்ணுறாரு, வாவ் என்ன ஒரு க்ளீனான ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கான், நம்ம சொன்னதை கரெக்டாக செய்கிறானே. இங்கே அவனுக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரில. அப்போ தான் திங்க் பண்ணி பார்க்குறான், நான் இப்படி அடிக்கும்போது அவன் சைடில் வந்து இல்லாமல் என்னையே அடிச்சிருக்கான், நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதான்னு திங்க் பண்ணுறான். இங்கே ஜெய் திங்க் பண்ணுறான், கரெக்டாக நம்ம மொட்டையோட ப்ராக்டிஸ் பண்ண மாதிரி தான் இவன் ஃபைட் பண்ணிக்கிருக்கான். இப்போ அவன் எப்படி பஞ்ச் பண்ணுறானோ அதே மாதிரி தான் ஜிம்மில் அவனும் ட்ரைனிங் எடுத்திருக்கான். எப்படி எஸ்கேப் ஆகிறான் அதுக்கேற்ற மாதிரியே ஒரு பஞ்சிலேருந்து எஸ்கேப் ஆகி வச்சான் இன்னொரு வை. எப்பா சைடு வாக்கில் கீழேருந்து மொட்டை திங்க் பண்ணுறான், நம்ம ப்ராக்டிஸ் கொடுத்தது வீணா போல, அவன் சூப்பராக பண்ணிக்கிட்டு இருக்கான். இங்கே அவங்க கோச்சுக்கு சரியான சிரிப்பு, யூஸ் பண்ணுறா அவன் ஸ்பீடப்லாம் யூஸ் பண்ணுறா. இங்கே பார்த்தா அவன் ஃபாஸ்ட்டாக எப்பா வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கான். ராக்குக்கு தொடர்ச்சியாக விழுந்துக்கிட்டே இருக்கான். அவன் கொடுக்குற ஒரு அடியில் கூட விழவே இல்லை. ஓகே அவன் ஒன்று அடிக்க வரையில நான் டாச் பண்ணியாகன்னு ஒத்த கண்ணில் அப்படி பார்க்குறான். பார்த்து இல்லாமல் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக டாச் ஆகி போயிட்டே இருக்கான். நான் ஆல்ரெடி என்னோட ஃபாஸ்ட்டாக இருக்கேன், இருந்தாலும் இன்னும் ஃபாஸ்ட்டாக இருக்கணும் அண்ட் ஷார்ப்பாக இருக்கணும், நான் கொடுக்குற ஒவ்வொரு பஞ்சும் ரொம்ப ஹெவியாக இருக்கணும். சொல்லி முடிக்கிறதுக்குள்ள ஒரு குத்து. எப்பா அவனே சொல்கிறான், இந்த கிட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கான். இங்கே அவங்க கோச் கேம் ரிங்கில் குத்திக்கிட்டு இருக்காரு. நான் எதிர்பார்த்தாதான் இந்த பையன்கிட்ட ஜெய் அவனோட ஃபர்ஸ்ட் மேட்ச்ல ராக்கையே அகைன்ஸ்டா இவ்வளோ ஓவர்வெல்மிங் பண்ணிக்கிட்டு இருக்கான். அத்தா ராக் அடி வாங்கிட்டே இருக்கான், அவ்வளோ பெரிய உடம்பு. எப்பா அப்பதான் காட்டுறாங்க. ஏன்னா கேள்விப்பட்டேன் அந்த மரத்தை பாருங்க காய்ஸ், வேற அவன் பண்ண ப்ராக்டிஸ்ல புடிங்கி நிக்குது. அப்பா அவன் பண்றத ஃபாலோ பண்ணா மட்டும் போதும். சிரிக்கிறாரு, அவன் வின் பண்ண அதிக வாய்ப்பு இருக்கு, பல்ல கடிச்சிட்டு ஃபைனல் ப்ளோ கொடுக்க ரெடியா இருக்கான். இங்க கிம் கீப் இட் அப் நல்லா பண்றான்னு என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. இங்க அவங்க அப்பா பாக்குறாரு, தட்ஸ் இட் அவ்வளோதான்டா. இங்கே திடீர்னு ஸ்டாப்னு ஒரு சவுண்டு. கிட் நீ நல்லாவே ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கடா, இப்போ ஸ்கோர் போர்டில் இப்போ நீ தான் அதிகமாக இருக்க, செகண்ட் ரவுண்ட்லையும் இதே மெயின்டைன் பண்ணு. அதுக்கு அவன் சொல்கிறான், எஸ் கோச். இங்கே பார்த்தா அவங்க கோச் ராக்கிட்ட கேட்குறாரு, நீ என்ன திங்க் பண்ணுற அவனை பற்றி? அதுக்கு அவன் சொல்கிறான், உண்மையாகவே இவனோட ஃபைட் போட்டது ஒருத்தியான டைம் தான். அவன் ஆம்பிஷனும் சரி ஹார்ட் ஒர்க்கும் சரி அவனோட மூளே நல்லா தெரியுது. பட் அவன்கிட்ட டாஜிங் ஸ்கில் நல்லாவே இருக்கு. நான் கொடுக்குற பஞ்சை அவன் சந்தோஷமா எடுத்துக்கிட்டு இருக்கான். அவன் எனக்கு ஒண்ணுமே தெரியல, அவன் இது மாதிரி யாருக்கிட்ட பஞ்சு இந்த அளவுக்கு வாங்கினான்னு தெரில. அப்படி வாங்காமனா இப்படி இந்த அளவுக்கு பயம் இல்லாம இருக்க முடியாது. பார்த்தா நம்ம ரியோவை தான் காட்டுறாங்க. எப்பா இந்த மாதிரி என்னை விட ஒருத்தன் நல்லாவே அவனை போட்டு அடிச்சிருப்பான் போல. அதான் அவனுக்கு நான் அடிக்கிற அடி சாதாரணமா தெரியுது. இருந்தாலும் இந்த மேட்ச் எனக்கு முன்னாடி நடந்துகிட்டு இருக்கு, நான் விட மாட்டேன்னு சொல்றாரு. இங்க பார்த்தா அவனும் ரெடியா இருக்கான். இங்க அவங்க அப்பா சொல்றாரு, இந்த மேட்ச் ரொம்ப டேஞ்சரஸ் ஆனதுன்னு, வேர்த்து ஊத்துது, இனி என்ன நடக்க போகுதுன்னு நெக்ஸ்ட் எபிசோட பார்ப்போம் காய்ஸ். இதோட இந்த 35 எபிசோட் முடியுது. பாய் காய்ஸ், மறக்காம லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.